இருளப்பசாமியும் 21 கிடாய்களும் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு பழைய முகவை மாவட்டத்தை, ஒரு பழைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய இரத்த கவிச்சியை அந்த கதை அப்படியே எனக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். இன்னைக்கு உங்க ஊர்ல உட்கார்ந்து அந்த கதையை நான் படித்தேன். பெருநாழி என்கிற ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்திற்கு பக்கத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்து சாவடியில் படுத்து கிடந்தேன். அந்த சாவடியில் ஒரு 10-15 பட்டம் பகல்ல படுத்து பொழுதை போக்கி கொண்டிருக்கிறார்கள். அங்குதான் வேலராமூர்த்தி அந்த கதையை ஆரம்பிக்கிறார். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அங்க உட்கார்ந்து சீட்டு விளையாடுவார்கள், தாயம் விளையாடுவார்கள், பல்லாங்குழி விளையாடுவார்கள். அப்புறம் ஒருத்தருக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நல்லா படுத்து தூங்குவாங்க. இந்த கதையில ரொம்ப பிரமாதமா ஒரு இடம் இருக்கு. என்னன்னா அந்த அந்த 10-15 பேருக்கு தலைவர் மாதிரி ஒரு இருப்பார். அவங்க எல்லாமே ஒரே கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. அப்படிதான் வேலை எழுதி இருக்கிறார். அவர் வந்து படுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் கால் வந்து இவர் மூஞ்சில படும். இவன் முழிச்சுக்குவான். முழிச்சு, மாப்பிள்ள இன்னும் நல்லா மிதி மாப்பிள்ள, அதுக்குதான் நம்ம படுத்துருக்கிறோம். அதாவது அந்த சாவடி பொழுதுகள் எவ்வளவு பிரமாதமாக ஆரம்பிக்கிறது என்று அவ்வளோ அழகாக அந்த டெக்ஸ்டை வேலராமூர்த்தி இன்னும் நல்ல மூஞ்சில மிதி மாக்கல, இது பத்தல்னா இந்த தோலுக்குது மாப்பிள்ள, அதுல ஒரு 2 உத அப்படின்லாம் சொல்லுவான். இப்ப இவர்கள் எதுக்கு இந்த சாவடியில் படுத்துனுக்கிறாங்கன்னா, இவர்கள் ஊரில் உள்ள ஒரு தேவமார் வீட்டில் ஒரு பையன் படிச்சு முடிச்சு எஸ்ஐ ஆயிட்டான். எஸ்ஐ ஆகி இந்த ஊருக்கு வந்துக்கிறான். இப்ப என்னன்னா இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க, நம்ம முத்து தேவர் பையன் வந்து படிச்சுட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துட்டானாமே, எஸ்ஐயாவே ஆயிட்டானாமே அப்படின்றாங்க. கதையில ரொம்ப முக்கியமான பகுதி என்னன்னா, அவன் எஸ்பி ஆயிட்டு இருந்தா கூட இவங்களுக்கு தெரியாது அதை பத்தி. எஸ்ஐ ஆனதான் இவங்களுக்கு முக்கியம். ஏன் மாப்பிள்ள அவன் எஸ்பி ஆயிட்டான், எஸ்பி தானே மாப்பிள்ள, எல்லாமே நம்ம எஸ்ஐ கீழே தானேன்னுவாங்க. ஏன்னா இவங்க அப்படி படுத்திருந்தாங்கல்ல, அவ்வளோ 10-12 பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே உடம்புல ஏதோ ஒரு இடத்துல தழும்புக்குது. போலீஸ்கார எஸ்ஐ போட்ட தழும்பு அது. அப்ப இவங்களுக்கு நம்ம உடம்புல சூடு வைக்கிற உரிமைய தகுதிய எந்த எஸ்பிக்கும் கிடையாது மாப்பிள்ள, எஸ்ஐ தான் வைக்க முடியும். அப்போ எஸ்பியா இருந்தா நம்மளுக்கு நாம எம்மாம்பேரி போஸ்ட்ல தான் சைரன் வச்ச கார் இருந்தாலும் நம்மளுக்கு வேண்டியது எஸ்ஐ. நம்ம வீட்டு புள்ள ஒண்ணு எஸ்ஐயாவே ஆயிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த படுத்து முடிச்சுட்டு நம்ம போய் அவன் சேது, அவன் பேர், அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்ப அதுல படுத்துனுகிற ஒரு அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. கூட படுத்துனுகிற ஆட்கள் ஒவ்வொருத்தருக்கும் மூக்குல, தொடையில, காலில், கையில எல்லாத்துலயும் தழும்புக்குது. இந்த தழும்பை தடவி பார்த்துக்கிறாங்க. இது என்னன்னா அவங்க எப்படி களவுக்கு போவாங்க அப்படின்னா வேலராமூர்த்தி எழுதுறாரு. 12 மணியை கடந்துட்டா இந்த டீம் வந்து ஆடு திருடுறதுக்கு புறப்படுவாங்க, ஆடு களவாடுறதுக்கு புறப்படுவாங்க. அதுக்கு முன்னாடியே வெல் பிளான்ட், எந்த ஊரு எங்க பட்டிக்குது, பட்டிக்கும் ஊருக்கும் ஒரு விஞ்ஞானியால கூட அப்படி கணிக்க முடியாது. இவங்க கணிச்சு வச்சிருவாங்க. அப்படி பண்ணிட்டு அது வந்து ரெட்டியார் கிராமம். உங்களுக்கு தெரியாது, ரெட்டியாருங்க எல்லாருமே தெலுங்கு பேசுவாங்க. அந்த ஊர்ல ஒரு நாவிதரும் ஒரு துணி துவைக்கிறவரும் தவிர மீதி எல்லாருமே ரெட்டியாருங்க தான். இப்போ அந்த ஊருக்கும் இவங்க கிடைக்குமான தூரம் வந்து 3 கிலோமீட்டர். ஊர்ல இருந்து ஏஞ்சி ஓடி வர்றதுக்குள்ள இவங்க கெடாவை தூக்கிட்டு வந்துடலாம். இந்த எல்லா பிளானும் அதுல உள்ள ஒரு மூத்த கிளீனா போட்டு கொடுப்பாரு. எல்லாமே அப்ப இளந்தாரி பசங்களா இருப்பாங்க. இவங்க எல்லாம் நடுவுல ஒரு ஓடை இருக்கும். இந்த ஓடையை தாண்டி போகும்போது முட்டிக்காலோட தண்ணி இருக்கும். ஆனால் இவங்க எல்லாரும் போய் ஒரு ஆலமரத்து அடியில உட்காருவாங்க. அந்த ஆலமரத்து அடியில அமைதியா இருக்கும். மூச்சு விடுற சத்தம் கூட கேட்கும். ஏன்னா அந்த ஆலமரத்துல ஒரு ஆந்த இருக்கும். நமக்கு ஊருக்கு தான் அது ஆந்தன் பேரு, இவங்களுக்கு வந்து அது மாரியாத்தா. அது அது அருள் கொடுத்தாதான் இவங்க களவுக்கே போவாங்க. அது வந்து வடமிருந்து வலதுல இருந்து இடதுக்கு போயிடுச்சுன்னா நல்ல சகுனம். நீ போ, ஒன்னும் மாட்ட போ, தூக்கின்னு வந்துடலாம் கெடாவை அப்படின்னு அதுவே சொல்லும். ஆந்த எதுக்கெல்லாம் உதவுது பாருங்க. அது வந்து இடது இருந்து வலது போயிடுச்சுன்னா திரும்பி வந்துருவாங்க, போக மாட்டாங்க களவுக்கு. அப்புறம் அந்த கதையில ரொம்ப பிரமாதமான இடம்னா அவங்க வீட்டில் இருக்கிற நம்பிக்கைகள் என்னன்னா, புருஷமாருங்க களவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு உடனே நம்பிக்கையோட ராத்திரிலாம் முழிச்சு விளக்கேற்றி வச்சு பொம்பளைங்க வந்து மசாலா அரைக்க ஆரம்பிச்சுவாங்க. எப்படி அவனுக்கு சும்மா வரமாட்டாங்க. ராத்திரி எம்மா நேரம்னாலும் ஆமா திருட்டு ஆடு வந்துடும்,
வந்துச்சுன்னா விடிய விடிய குழம்பு கொதிக்க வச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில போட்டி ஒரே திருவிழா தான். அதே ஊருக்காரங்க 12 பேர் போயிட்டாங்கன்னா 12 வீட்லயும் மசாலா அரைப்பாங்க. பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுக்கும் குழம்பாவோ கறியாவோ இதெல்லாம் நினைச்சாவே பயங்கர சந்தோஷமா தான் இருக்குது. இப்ப இவங்க போறாங்க. இவங்க போன உடனே அவர் சொல்றாரு, செருப்பு சத்தம் கேட்குது. ஒவ்வொரு இவ்வளவு பெரிய செருப்பு போட்டுக்கிறாங்க. இந்த நம்மள மாதிரி ரப்பர் செருப்பு, அந்த இந்த செருப்பு, அது வார் வச்சு தச்சுக்கிற செருப்பு. அப்புறம் வந்து சத்தம் வருது. அப்படியே மெதுவா போறாங்க போறாங்க போறாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே பிரமாதமா ஒரு இடம் வேலராமூர்த்தி எழுதியிருக்கார். புழுதியை குடித்து கொண்டு அந்த மண் பாதையில் ஒரு நாகம் படுத்திருந்தது என்று எழுதுகிறார். ஒரு பெரிய நாகப்பாம்பு படுத்துருக்குது. இவங்க எல்லாருமே அதை கிட்ட போய் பார்க்குறாங்க. அந்த முன்னாடி போற அது ஒரு மண் புழுகுது இல்லை, அந்த அளவுக்கு கூட அவர் அதுக்காக பயப்பில்லை. அப்படி வேல்கம்பு தூக்கி அது மேலே போட்டு செத்துச்சு, அவ்வளோதான். அது தூக்கி அப்படி போட்டு போறாரு. அப்போ இவங்களுக்கு எப்பேற்பட்ட ஆட்கள்னு நம்ம இந்த கதையிலிருந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு நாகப்பாம்பே அப்படி தூக்கி போட்டு மறுபடியும் போய்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இவங்களுக்கு கெடை வந்து கண்ணில் தெரிஞ்சிச்சு. ஆட்டுக்குட்டி வந்து சத்தம் போட ஆரம்பிச்சு, மாப்பிள்ள எல்லாம் அமைதியாரு, செருப்பை கட்டி கையில் வச்சுக்க அப்படின்றாரு. எல்லாருமே போர்வை போர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ கெடைக்குள்ள பார்த்து நிதானிச்சு பார்க்குறாங்க. கெடையை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தன் படுத்துனுங்கிறான். கருப்பு பெட்ஷீட் போட்டு நல்லா போத்தி படுத்துனுங்கிறான். ஓகே, அவன் தூங்கிட்டுன்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஒரு கடையில் 2-3 ராஜபாளைய நாய் இருக்கும். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணா அவன் வந்து அந்த கடையை பார்த்துக்கிறதுக்கு தூங்குறான்ல, அவனுக்கு கீழே அது படுத்து தூங்குது. அது அவனை விட பெரும் உறக்கத்தில் இருக்குது. வெரி குட், எல்லா சகுனமும் நல்லா இருக்குது. ஏன்னா ஆந்த சொல்லிடுச்சு, ஆந்த ஒருபோதும் தப்பாக சொல்லாது. இப்போ தூக்க வேண்டியதான் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணி ஒரு வெள்ளை துண்டு எடுத்து, நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துக்கெல்லாம் அப்படி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தூக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அதுக்குள்ள இந்த மீதிக்கிற 11 எந்த குட்டியை தூக்குறதுன்னு முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப என்னன்னா ஒரு 10 கிலோ 5 கிலோ உள்ள குட்டியை தூக்கிட்டாங்கன்னா இவங்களால தூக்கி ஓட முடியாது. அதனால ஒரு இளந்தாரி குட்டியா ஒரு 5 கிலோ 5.5 கிலோல தான் தூக்கணும். அப்படி பிடிச்ச உடனே கழுத்தை நெரிக்கணும். நெரிச்சுட்டு கிளிக்னு ஒரு சத்தம் கேட்கும். அது அவனுக்கு கேட்கக்கூடாது, யாருக்கு தூங்குறவனுக்கு. இந்த விஞ்ஞானம்லாம் ஒருத்தன் கதையில் எழுதிக்கிறான். உடனே வந்து இவங்க பிடிச்சி அப்படி அப்படி கழுத்தை நெரிப்பாங்க. நெரிச்சு டக்கு டக்கு டக்குன்னு தூக்கி போட்டுன்னு அப்படியே எல்லாருமே வெளியாகும். நாயும் எழுந்திருக்காது, அந்த படுத்துனுங்கிற நாயும் எழுந்திருக்காது. 2 நாயுமே தூங்கிட்டு இருக்கும். இவனுக்கு எடுத்துன்னு பயங்கரமா ஒரு சக்சஸ்ஃபுல் திருட்டு நடந்துச்சு. போயினே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே வேலுத்தின் ஒருத்தர் தூக்கின்னு போன ஆடுக்குது இல்ல, அந்த ஆடு வந்து சரியா கழுத்து முறிப்பல்ல, அது மட்டும் கத்திரும். கத்தன அடுத்த செகண்டு அவன் ஏஞ்சிக்குவான். பெட்ஷீட்டை தூக்கி போட்டு பக்கத்திலே வேல்கம்பு இருக்கும், வேல்கம்பை தூக்கிடுவான். ராஜபாளையத்து நாய் அப்படியே கடையை தாண்டி குதிக்கும். இப்ப அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஆட்டை கீழே போட்டுருவாரு. பக்கத்துல இருந்த ஒருத்தர் கீழே படுத்து குறவளையை பிடிச்சி கச்சிடுவார். அந்த ஆட்டை செத்துருவாரு. ரத்தத்தை உறிஞ்சி துப்பிடுவார். இப்போ உயிர் போராட்டம். உடனே அவன் ஐயாமாரே ஐயாமாரே எல்லாம் வாங்க, கல்ல வந்துட்டான் கத்துவான். ஊருக்கு அந்த சத்தம் போகும். ஊரே எழுச்சி தெலுங்குல ஏலே ஏலேன்னு கத்திக்கின்னு வேல்கொம்பெல்லாம் எடுத்துன்னு வராங்க. இப்ப இவங்க அங்கிருந்து தப்பிச்சு போயினே இருக்காங்க. இதுதான் கதை. போயினே இருக்கும்போது இவங்க உயிருக்கு பயந்து போறாங்க. இந்த ஓடையை தாண்டி அந்த ஆலமரத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்க ஊர் எந்த ரெட்டியாருங்களும் அங்க வர முடியாது. ஏன்னா இவங்க கோட்டை அது. அப்புறம் அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பஞ்சாயத்து. அது பார்த்துக்கலாம்டா அப்படின்னு போறாங்க. போகும்போது இந்த ராஜபாளையத்து நாய் இந்த ஆட்டை கீழே போட்டார்ல, அவரை எட்டி கவ்விடுது. இப்போ அவரை காப்பாற்றுறதுக்கு யாராவது நின்னாங்கன்னா மொத்த கூட்டமும் மாட்டிக்கும். இவங்ககிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க அவரை அப்படியே விட்டுட்டு ஓடையை தாண்டிடுறாங்க. அவரை முதல்ல வேட்டியை பிடிச்சி இழுக்குது அந்த நாய். இது மேல பெறாது. அந்த காட்சியை மட்டும் வேலராமூர்த்தி ஒரு பக்கம் எழுதியிருக்கிறார். இவர் கடைசியில ஒரு கட்டத்துல இதுக்கு மேல நம்மளுக்கு வாழ்க்கை இல்லை, போச்சு மாட்டிக்கணும் அப்படின்ட்டு 2 கையை அந்த நாய் வாயில கையை விட்டு அதை கிழிப்பார். கிழிச்சு தூக்கி புதார்ல போடுவார்.
அது புதாரில் விழுந்த உடனே செத்துச்சுன்னு அது எகிரி இவருடைய நெஞ்சு பிடிக்கும் கவ்வும். இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியாத மாதிரியான ஒரு பயங்கர மோசமான காட்சிகள் இருக்கும். அடுத்த நாள் காலையில் பெருநாளை காவல் நிலையத்தில் இந்த 12 உட்காந்துப்பாங்க. இப்படிதான் அந்த காட்சி ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு எஸ்ஐ நல்ல சுட்டுக்கோலை அடுப்புல காய்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் எங்கெங்க முடியுதோ அங்கெல்லாம் சூடு போட்டுனே இருப்பான். இப்ப தேவை இவங்க எல்லாருக்கும் 60 வயசு 55 வயசு 65 வயசு ஆயிடுச்சு. ஊர்ல பெரிய மனுஷங்களா வேற ஆயிட்டாங்க. ஒரு காலத்துல ஆடு களவு திருநவரா இவங்க எல்லாரும். இப்ப கிடையாது, எல்லாருக்கும் நிலங்குது நீருக்குது. இப்ப எல்லாரும் அந்த தழும்புகளை மட்டும் தடவை பார்த்துக்கிறாங்க. இந்த ஞாபகங்கள் மட்டும் ஒருத்தருக்கு வருது. இப்போ ஏமாப்புல அன்னைக்கு ஒரு எஸ்ஐ நம்மளுக்கு சூடு போட்டால அந்த இடத்துக்கு நம்ம வீட்டு பிள்ளையே ஒருத்தன் வந்துட்டானா மாப்பிள்ள அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாம். ஏன்னா இப்போ அவனுக்கு இன்ஸ்பெக்டரோ டிஎஸ்பியோ ஏஎஸ்பியோ ஐஜியோ டிஐஜியோ டிஜிபியோ எஸ்ஐ தான் அவனுக்கு தெரியாது. வாமாப்பிள்ள நம்ம வீட்டு பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்தலான்னு எல்லாரும் பெரியவர் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பெரிய தேவை இருந்தார்ல, இப்போ அவருக்கு ஒரு குங்குமம் வச்சு ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க. அவரும் இவங்க கூட போனால் தான் எல்லாம் கூட்டாளிக்கு தான். எல்லாரும் அந்த அம்மா அப்படியே கண் கலங்கி நிற்குது. அந்த பையன் பேர் சேது. உண்மையிலேயே நண்பர்களே வேலராமூர்த்தியினுடைய தம்பி பேர் சேது. உண்மையிலேயே அவர் அண்ணா நகரனுடைய டிசியா இருந்தார். ஒரு எஸ்ஐயா இருந்து அப்படியே ப்ரொமோஷன்ல அங்கே போனார். கிட்டத்தட்ட புனைவும் உண்மையும் கலந்த கதை தான் இது. அப்படி இல்லைன்னா இது எழுத முடியாது. அப்புறம் போய் எல்லாரும் வெளியில நிற்கிறாங்க. அவர் வா பெரியப்பா, வா சித்தப்பா, வா மாமு, வா எல்லாரையும் அவர் உறவு சொல்லி கூப்பிடுறான். இவங்க ஒரு 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 தேவர் கேட்பார், ஏன் மாப்பிள்ள எஸ்ஐயாவே ஆயிட்டியா மாப்பிள்ள அப்படின்னு கேட்பார். ஆமா ஆமா மாமான்னு அவன் சொல்லுவான். அப்போ இன்னொரு கேட்பாரு, ஏன் மாப்பிள்ள இப்ப நீ நினைச்சா சூடு போடலாமா அப்படின்னு கேட்பாரு. இல்ல மாப்பிள்ள அதெல்லாம் ஒரு காலம், இப்ப கிடையாது மாமா, அதெல்லாம் எதுக்கு இப்ப சூடு போட போறோம் அப்படின்னு ஒண்ணு. இப்ப எல்லாருமே இவங்க அந்த உரையாடல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு டினோட்டிஃபைட் கம்யூனிட்டியிலிருந்து முதல் முறையாக ஒருவன் அதிகாரம் என்கிற இடத்திற்கு வருகிறான். அதிகாரத்தில் இருக்கிற ஒருவனை எப்படி அணுகுகிறார்கள் என்று வேலராமூர்த்தி ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பார். கடைசியாக அவர்கள் சேதுவிடம் ஒரு கோரிக்கை வைப்பார். கோரிக்கை என்னன்னா, மாப்பிள்ள நம்ம பங்காளிங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆசை தான் மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா என்ன செய்யணும், நீ அந்த உடுப்போட போய் போட்டுன்னு வரணும் மாப்பிள்ளன்னு கேட்பாங்க. ஏன்னா அவன் ரொம்ப கேஷுவல் ட்ரெஸ்ஸில் பேசினுப்பான். இப்போ எங்க மாப்பிள்ள உன்னை போஸ்டிங் போட போறாங்க இன்னொன்னு அவன் சொல்லுவான், பழனிக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, பர்சநாடுன்னு ஒரு இருக்குது, அங்கே தான் முதல் போஸ்டிங், நாளைக்கு தான் மாமா போகிறேன்னு, நீ போய் அந்த போலீஸ் உடுப்பை போட்டுன்னு வந்துடுமாப்பிள்ள அப்படின்னு கேட்பாங்க. அவன் உள்ளே போய் போலீஸ் உடுப்பு பூட்ஸ் எல்லாம் போட்டுன்னு டக் டக் டக்குன்னு நடந்து வருவான். இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வீட்டு அம்மா திண்ணையில் பாய் போட்டு உட்கார வச்சிருக்கோம். இவன் வந்த உடனே இவனை சேதுன்றதை எல்லாம் மறந்துடுவாங்க. சூடு போட்ட எஸ்ஐயே வட்டாரு அப்படின்னு எல்லாரும் திண்ணையிலிருந்து இறங்கி நின்று அப்படியே நடுங்கி போய் நிற்பாங்க. மாமா நான் சேதுதான் அப்படின்வாங்க. எங்க அண்ணனை காணான்னு கேட்பாங்க. இதான் கதையினுடைய உச்சம். சேதுக்கு ஒரு அண்ணன் இருப்பான், அவர் தான் ராமூர்த்தின்னு வச்சுக்கலாம். எங்க அண்ணனை காணா, ஒன்றும் இல்லைம்மா நான் எஸ்ஐ ஆயிட்டேன்னா அம்மா ஒரு ஆடு வாங்கி நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை கொடுக்கறதா சொல்லிக்குது, அதனால சந்தைக்கு போய்க்கிறாங்க. என்ன மாப்பிள்ள அப்படி பண்ணிட்டே, சந்தைக்கு போய் நம்ம ஆடு வாங்கலாம் மாப்பிள்ள, இது நம்மளால ஒத்துக்க முடியல மாப்பிள்ள என்று அவர் சொல்லும் போது சேதுவுக்கே சிரிப்பு வந்து விடுகிறது. இப்ப அந்த டீம்ல தலைமை தாங்கின ஒருத்தர் சொல்றாரு, மாப்பிள்ள சாதாரண விஷயம் இல்லை, இந்த இடத்துல இருந்து ஒருத்தர் எஸ்ஐ ஆகிடுது, நம்ம 21 தலைக்கட்டு மாப்பிள்ள, நாளை காலையில 21 கெடா அங்க நிக்கும். அவன் பயந்துடுறான், என்ன ஊருக்கு போறீங்க அப்படின்னா, எந்த ஊருக்கும் போட மாப்பிள்ள, எல்லாமே காசு கொடுத்து சந்தையில போய் வாங்கிட்டு நம்ம சொந்த கெடா அங்க கட்டுற மாப்பிள்ள என்று சொல்லி இருளப்ப சாமிக்கு தான் அவங்க எல்லாமே பூஜை கொடுக்க போறாங்க. இந்த கதையின் பெயர் இருளப்ப சாமியும் 21 கிடாய்களும் என்ற அந்த கதை. நண்பர்களே, ஒரு சிறுகதை தான், ஆனால் உலகத்தில் எழுதப்பட்ட மிக மகத்தான சிறுகதைகளில் ஒன்றாக நான் எப்பொழுதுமே இந்த கதையை கருதுவேன்.